ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்களன்னா, யூசேஜ் ஆஃப் மீன் வாயில். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நம்ம எல்லாருமே வந்து இங்கிலீஷில் வந்து சரளமாக பேசணும்னு அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறையா டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படியேப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த மெயின் வைல். ஓகேங்களா? ஸோ நம்ம ரீசெண்ட் டேஸ் வந்து எல்லாமே பார்க்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்பீக்கிங்காக மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து எப்படி நம்மளோட இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுறது, அதை நோக்கி தான் நம்ம போகிறோம். ஸோ நீங்கள் வந்து எவ்ரிடே வந்து வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஈஸியாக வந்து நம்ம எவ்ரிடே வந்து ஒரு புதுசாக கற்றுக்கின ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளால் வந்து இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மீன் வைல் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ மீன் வைல் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேங்களா? ஸோ மீன் வைல் வந்து ஒரு கன்ஜெக்ஷன் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ரிப்போஷன் கிடையாது. இதை வந்து நம்ம சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அட்வர்ப். ஓகேங்களா? ஸோ ஒரு அட்வர்புன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இல்லைனா லிங்கிங் அட்வர்ப். ஆனால் அட்வர்ப் நம்மளான்னு ஃபஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அட்வர்ப் வந்து எப்போவுமே வந்து வர்பை மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சென்டென்ஸில் இருக்கக்கூடிய வர்பை மட்டும்தான் டிஸ்கிரைப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம அட்வர்ப் சொல்லுவோம். அதாவது வர்பை பற்றி அடிஷ்னலாக ஒரு டெஃபினேஷன் தரும். அதை தான் வந்து அட்வர்ப் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த வேலையை தான் இந்த மெயின் வைல் பார்க்க போது. ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மீன் வைலோட தமிழ் மீனிங் ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். தமிழ் மீனிங் எப்படி எல்லா சென்டென்ஸுக்குமே வந்து தனித்தனி மீனிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இந்த மீன் வயலுக்கும் ஒரு சென்டென்ஸ் இருக்குது. ஸோ நான் சென்டென்ஸ்னு பார்த்தீங்களன்னா இதற்கிடையில். ஓகேங்களா? ஸோ மீன் வயல் அப்படின்னா நான் வரும் பார்த்தீங்களன்னா இதற்கிடையில் அல்லது அதே நேரத்தில். ஓகேங்களா? அதே சமயம், அதற்கிடையில். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து தமிழில் வந்து எதனா ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஸோ அதே டைமில் ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஆக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஒரு ஆக்ஷன் நடக்கும், அதே டைமில் வந்து இன்னொரு ஆக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? சேம் அந்த இடத்துல நம்ம வந்து இந்த மீன் வயல் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதற்கிடையில், அதே நேரத்தில், அதே சமயத்தில், அதற்கிடையில் வந்து இவன் வந்தான். ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா? சேம் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மீன் வயல் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் வந்து நான் கீழே வந்து தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், இதற்கிடையில் என் நண்பன் என்னுடைய வீட்டிற்கு வந்தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாம்பிள் எல்லாமே இருக்க போது. க்ளோஸாக வாட்ச் பண்ணால் நம்ம ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது ஒன்றான்னு பார்த்தீங்களன்னா, ஸோ நான் ஆல்ரெடி கீவேர்டு வந்து மேலே கொடுத்துட்டேன். அதாவது வந்து இதோட தமிழ் மீனிங் வந்து நான் வந்து மேலே நோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதற்கிடையில், அதே நேரத்தில், அதே சமயம், அதற்கிடையில். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான தமிழ் மீனிங்கில் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் பேசுகிறோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம இந்த மீன் வயல் உள்ளே கொண்டு வரோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வந்து தமிழில் வந்து எக்ஸாம்பிள் ரீட் பண்ணுறேன். நான் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தரல ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏன் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பின்னாடி புரியும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து தமிழில் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணுறேன். நான் சமைத்து கொண்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ். நான் சமைத்து கொண்டிருந்தேன், அதே நேரத்தில் என்னுடைய தம்பி டிவி பார்த்து கொண்டிருந்தான். இதோட இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் எப்படி வரும்? நான் சமைத்து கொண்டிருந்தேன்னு சொல்லிட்டு பாஸ்ட்டில் சொல்கிறேன். ஐ வாஸ் குக்கிங் டின்னர். ஓகேங்களா? ஸோ நான் வந்து டின்னரை வந்து சமைச்சிட்டு இருந்தேன்னு சொல்கிறேன். ஸோ மீன் வைல் மை பிரதர் வாட்ச் வாட்சிங் டிவி. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். என்னுடைய அம்மா மார்க்கெட்டுக்கு போனாங்க. ஓகேங்களா? சொல்லும் பார்த்தீங்களா? எங்கள் அம்மா வந்து மார்க்கெட்டுக்கு போனாங்க. அந்த நேரத்தில் நான் வந்து வீட்டில் இருந்தேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி சொல்லுவோம்? மை மதர் வென்ட் டு த மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ மை மதர் வென்ட் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து போனாங்க. எங்கே போனாங்க? டு த மார்க்கெட் அப்படின்னா ஸோ சந்தைக்கு போனாங்க, இல்லை மார்க்கெட்டுக்கு போனாங்க. அந்த நேரத்தில் மீன் வைல் ஐ ஸ்டேட் ஹோம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து வீட்டில் இருந்தேன். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ இந்த மாதிரி டவுட் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கக்கூடிய டவுட் தான். ஸோ ஐ ஸ்டேட் ஹோம் அப்படின்னு நம்ம போடலாம். ஆனால் நம்மளோட தமிழ் சென்டென்ஸ் பாருங்கள். நான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னாலே வந்து நம்ம அங்கே பிஓஎஸ் தான் போடணும். ஓகேங்களா? ஸோ அப்போது இதோட சென்டென்ஸ் எப்படி மாற்றலாம்? ஐ வாஸ் ஸ்டேயிங் ஹோம். அதுவும் கரெக்ட் தான். இல்லைனா ஐ வாஸ் ஹோம். ஓகேங்களா? ஸோ இந்த மூணுமே கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா கவனிக்கிற நம்ம சப்ஸ்கிரைபருக்கு எல்லாமே வரக்கூடிய கொஸ்டின் நிறைய பேர் வந்து டவுட்டும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களோட ஸ்டைலில் தான் வந்து அந்த ஒரு சென்டென்ஸை வந்து மேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ என் ஸ்டைலில் வந்து ஐ ஸ்டேட் ஹோம் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மூணுமே கரெக்டான ஆன்சர் தான். ஐ வாஸ் ஹோம், இல்லைனா ஐ வாஸ் ஸ்டேயிங் ஹோம், ஐ ஸ்டேட் ஹோம். இந்த மூணுமே வந்து கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது பாருங்கள். நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன், அதே நேரத்தில் ரம்யா படித்து கொண்டிருந்தாள். ஓகேங்களா? ஸோ பாஸ்ட் ஆக்ஷன். நான் சாப்பிட்டுக்குன்னு இருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் ஈட்டிங். மீன் வைல் அந்த நேரத்தில் ஷி வாஸ்
ரீடிங், அதாவது வந்து ரம்யா வாசித்து கொண்டிருந்தால் அல்லது வந்து படித்து கொண்டிருந்தால். ஓகேங்களா? ஸோ படித்து கொண்டிருந்தால் அப்படின்னா ஸோ ஸ்டடிங்கும் போடலாம், ரீடிங்கும் போடலாம். ஓகேங்களா? ஸோ ரீடிங் அப்படின்னா வாசித்து கொண்டிருந்தால் நம்ம வந்து எப்படி சொல்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வெர்பை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட்டில் சொல்கிறேன், ஆனால் வந்து புல் ஸ்டாப் வைக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதாவது வந்து ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸ் வரதுனால தான் இது வந்து லிங்கிங் அட்வர்ப் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 4வது பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அருண் பேருந்திற்காக காத்து கொண்டிருந்தான். அதாவது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு சென்டென்ஸோடு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து நம்ம லிங்கிங் அட்வர்ப் எப்படி சொல்லணும்னு போகிறோன்னு இப்போ தான் பார்க்க போகிறோம். அருண் பேருந்திற்காக காத்து கொண்டிருந்தான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் சென்டென்ஸ் நம்ம எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அருண் வாஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ். ஓகேங்களா? ஸோ அருண் வந்து பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் மீன்வைல் இட் ஸ்டார்டட் ரெய்னிங், அதாவது வந்து மழை பெய்ய ஆரம்பித்தது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். அருண் வந்து பஸ்ஸுக்காக காத்துக்கின்னு இருந்தான். அந்த டைமில் மழை பெய்ய ஆரம்பித்தது. ஓகேங்களா? ஸோ இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, 2 ஆக்ஷனுமே வந்து டிஃப்ரெண்ட் ஆள் செய்வாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரே சப்ஜெக்ட் வந்து 2 வேலையும் செய்யாது. ஃபஸ்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் வந்து நடக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மீன்வைல் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணி வச்சுங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். நம்ம மீன்வைல் படிக்கும்போது கம்பல்சரி இந்த ஒரு திங்க் வந்து நம்ம நோட் பண்ணோம். 5வது பாருங்கள், சீதா சமைத்து கொண்டிருந்தால் அதற்கிடையில் கார்த்திக் காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தான். ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து யாரான ஒருத்தர் வந்து குக் பண்ணுவாங்க, யாரான ஒருத்தர் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி தருவாங்க. ஓகேங்களா? ஆனால் வந்து ஒரே ஆளே வந்து 2 வேலையும் செய்ய முடியாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் சென்டென்ஸ் எப்படி வரும்? சீதா வந்து சமைச்சிக்கின்னு இருந்தா அப்படின்னா சீதா வாஸ் குக்கிங். ஓகேங்களா? சீதா வாஸ் குக்கிங். மீன்வைல் அப்படின்னா அதற்கிடையில் கார்த்திக் வாஸ் கட்டிங் வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ கார்த்திக் வாஸ் கட்டிங் வெஜிடபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ 2 பேருமே வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஓகேங்களா? 2 டிஃப்ரெண்ட் வந்து ஃபுல் சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து இந்த மீன்வைல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ இது வந்து ஏன் கன்ஜெக்ஷன் நம்ம சொல்லலன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கன்ஜெக்ஷன் சென்டென்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சீதா சமைத்து கொண்டிருக்கும் பொழுது கார்த்திக் காய்கறிகளை நறுக்கி கொண்டிருந்தான் அப்படி சொன்னோம்னா இது வந்து கன்ஜெக்ஷன் சென்டென்ஸாக மாறும். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த மாதிரி சொல்லலை. ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். 6வது பாருங்கள், நான் என்னுடைய வீட்டு பாடத்தை முடித்து விட்டேன். ஓகேங்களா? ஸோ என்னுடைய வீட்டு பாடத்தை நான் முடிச்சிட்டேன். அந்த சமயம் என்னுடைய நண்பர்கள் இன்னும் எழுதி கொண்டிருந்தார்கள். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து என்னுடைய ஹோம்ஒர்க் முடிச்சிட்டேன். அந்த நேரத்தில் நான் பார்த்தா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஹோம்ஒர்க் வந்து இன்னும் எழுதின்னு இருந்தாங்க. ஓகேங்களா? அந்த 2 ஆக்ஷனும் வந்து ஒரே நேரத்தில் நடக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் பர்சன் வந்து செய்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ இங்கிலீஷில் எப்படி வரும்? ஐ ஃபினிஷ் மை ஹோம்ஒர்க். ஓகேங்களா? நான் என்னுடைய ஹோம்ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மீன்வைல் இதற்கிடையில் மை ஃப்ரெண்ட்ஸ் வேர் ஸ்டில் ரைட்டிங் இட் அப்படின்றது வந்து ஹோம்ஒர்க். ஓகேங்களா? ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா என்னுடைய நண்பர்கள், வேர் அப்படின்னா இருந்தார்கள், ஸ்டில் ரைட்டிங் அப்படின்னா இன்னும் எழுதி கொண்டு இருந்தார்கள். எதை? ஹோம்ஒர்க் அப்படின்றதுனால நான் வந்து ஹிட் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஹிட் அப்படின்றது வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஹோம்ஒர்க். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுதுன்னு நான் நம்புகிறேன். 7வது பார்க்கலாம், என்னுடைய செல்ஃபோன் சார்ஜ் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ என்னுடைய செல்ஃபோன் வந்து சார்ஜ் ஆகுது. அந்த நேரத்தில் நான் என்னுடைய லேப்டாப்பை பயன்படுத்துகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ப்ரெசென்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ மீன்வைல் வந்து நம்ம எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பாஸ்ட், ப்ரெசென்ட், ஃப்யூச்சர் எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு நான் சென்டென்ஸ் எந்த டென்ஸில் யூஸ் பண்ணுறோமோ அதை தொடர்ந்தே வந்து 2வது சென்டென்ஸும் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய செல்ஃபோன் வந்து சார்ஜ் ஆகுது அப்படின்னா மை ஃபோன். ஓகேங்களா? ஸோ மை செல்ஃபோன் இஸ் சார்ஜிங் அப்படின்னா என்னோடய செல்ஃபோன் வந்து சார்ஜ் ஆகி கொண்டிருக்கிறது. மீன்வைல் ஐ எம் யூஸிங் மை லேப்டாப். ஓகேங்களா? ஐ எம் யூஸிங் அப்படின்னா நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அல்லது நான் பயன்படுத்துகிறேன். மை லேப்டாப் அப்படின்னா ஸோ என்னுடைய லேப்டாப் வந்து நான் வந்து அந்த நேரத்தில் வந்து பயன்படுத்துகிறேன். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இஸ்ன்றது ப்ரெசென்ட்டில் இருக்குது. சேம் அதே ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து 2வது சென்டென்ஸை வந்து ப்ரெசென்ட்லேயே வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கான்செப்ட் புரியுது நான் நம்புகிறேன். ஸோ இது வரைக்குமே நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து 1 by 1 கொஞ்சம் ஈஸியான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹோம்ஒர்க் பார்க்கலாம். என்னுடைய அம்மா சமைத்து கொண்டிருந்தாள். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா பாருங்கள். நம்ம தமிழில் சொல்லும் பொழுது இது நான் டென்ஸ் நம்ம ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் தான் நம்ம ஃபஸ்ட் லேக் ஆகிறோம். அதை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தரை வந்து
பேசுகிறாங்க அப்படின்னா அது நான் டென்ஷன் வந்து கம்பல்சரி நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை வந்து குயிக்காக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? என்னுடைய அம்மா சமைத்து கொண்டிருந்தால் அப்படின்னாப்பே வந்து நம்ம இது வந்து ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அதற்கிடையில் என்னுடைய அப்பா வந்து வீட்டிற்கு வந்தார். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயம். இதில் நம்ம வந்து எது ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வர்பு மட்டும் தான் ஐடென்டிஃபை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ எந்த வர்பு தான் வந்து பாஸ்ட்டாக ப்ரெசென்ட்டாக நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதில் மட்டும் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற நிலமையிலேருந்து கொஞ்சம் வந்து க்ரோ ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.